ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும். என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும், பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை. நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ஓகே ரைட், புரிஞ்சிச்சு. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும்.